சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். வாங்க சிக்கன் வறுவல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுட்டு கடாயை சூடாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு பிரிஞ்சி இலை, 1 கிராம்பு, 2 பட்டை, கடற்பாசி கொஞ்சம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து பொரிய விட்டுடலாம். அது பொரிஞ்சதும் 1 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே பொன்னிறமா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்ப நல்லா அப்படியே வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதும் நம்ம ஊற வச்சு வச்சிருக்கலாம் சிக்கன், அதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்ல விட்டுடலாம். இப்போ வாங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம தண்ணியே சேர்க்கல, எவ்வளவு தண்ணி இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் 2 தக்காளி பேஸ்ட் ஆக்கி வச்சிருக்கு, அதை சேர்த்துக்கலாம். இப்போ அதோட மசாலா சேர்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம்.
பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். இப்போ வாங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இது மாதிரி இருக்கணும். நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. கொஞ்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துடலாம். பெப்பர் சேர்த்துட்டு அப்படி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கொத்தமல்லி இலை சேர்த்துடலாம். கறிவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்கணும், அப்பதான் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்க சுவையான சிக்கன் வறுவல் ரெடி. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியேவும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.